ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷிவி உலகம். இன்றைக்கி வந்து பார்ட் 5 பார்க்குறோம். நம்ம காங்க்ரீட் போட்டு முடிச்சதுக்கப்புறம் பாத்தி கட்டி நல்லா தண்ணி வந்து குளம் மாதிரி நிரப்பி வைப்பாங்க. அப்போ தான் நம்மளோட காங்க்ரீட்டுக்கு நல்லது. இப்படியே 15 டேஸ் நம்ம நல்லா தண்ணி அடிக்கணும். அது நம்ம காங்க்ரீட்டுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அந்த ப்ராசஸ் தான் இப்போ போயிட்டுருக்கு. நாங்கள் வீட்டில் தண்ணி அடிக்கிறதுக்காக வந்தோமா, திடீர்னு சடனாக கிளைமேட் மாறிட்டு பயங்கர இருட்டு. இங்கே பாருங்கள், தண்ணி ஏற்கனவே அவங்க அடிச்சிருக்காங்க பில்டர் சைடில் இருந்து. ஸோ இங்கே பயங்கர காற்றடிக்குது, நிற்கிறதுக்கே பயமாக இருக்குது. என்ன தள்ளி விட்டுரும் போல். நான் வேற ரொம்ப ஒல்லியாக, அதனால கீழே வந்துடுவேன். நம்மளை ஒல்லின்னு சொல்லிக்கிட்டா தான் உண்டு, வேறு யாரும் சொல்ல மாட்டாங்க. அதனால தான் பயங்கர அவ்வளோ இருட்டாக இருக்குது. திடீர்னு நேற்று தான் அக்னி நட்சத்திரம் முடிஞ்சிச்சு, அதனால கிளைமேட் சேஞ்ச் ஆகிடுச்சு போல். என்னோட ஹஸ்பண்ட் வேறு சாக்கெல்லாம் பறந்து போயிருன்னு சொல்லிட்டு செங்கல் எடுத்துகிட்டு வந்து ஒன்று ஒன்றா மேலே வைக்கிறாங்க. நம்ம பார்த்துட்டு தான் போகணும். வெளியில் போகலான்னு கிளம்பி வந்தோம், பட் போக முடியுமான்னு தெரில. ஓகே, நோ ப்ராப்ளம். வெயிட் பண்ணி பார்த்துட்டு மழை பெஞ்சிச்சுன்னா நம்ம வீட்டிலே ஒரு ஓரமாக ஒதுங்கி இருந்துப்போம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. சொந்த வீட்டில் இருக்கிறது ஒரு சுகம் தானே. மழை பெய்யலைன்னா போவோம், இல்லைனா நைஸாக நம்ம இருக்கிற வீட்டில் போய் உட்காந்துப்போம். அவ்வளோதான் பிளான். அப்பா பயங்கர காற்றடிக்குது, ஃபோனை கூட தள்ளுது பாருங்களேன். நான் இப்போ வீட்டுக்குள்ளே தான் வந்து நிற்கிறேன், ஆனாலும் காற்றடிக்குது ஜன்னல் பக்கத்தில் நிற்கிறதுனால. ஒரு 4:30 போல் இப்படி கிளைமேட் சேஞ்ச் ஆகிடுச்சா, பயங்கர காற்று, நல்ல கருத்து இருக்குது. ஆனால் இன்னும் மழை பெய்யலை. எல்லோரும் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த சைட்டில் வந்து இப்போ தான் நிறைய பேர் இருக்கா, அதனால நிறைய பேர் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. எல்லோரும் சடனாக அவங்க பண்ணிட்டு இருந்த ஒர்க்கு டக்குன்னு முடிச்சுட்டு ஓடலாங்கிற மாதிரி கடகடன்னு பண்ணிட்டு இருக்காங்க. யாரும் பெருசாக போகலை, பட்டு அவங்க ஒர்க்கை ஃபாஸ்ட்டாக பண்ணிகிட்டு இருக்காங்க. பெரிய மழையாக பெருசாக எல்லாரும் ஓடுற மாதிரி தான் இருக்கும். ஆனால் இன்னும் மழை பெய்யலை, பயங்கரமாக இருக்கு. ஹலோ, மழை வந்துடுச்சு. ஸோ நாங்கள் இங்கேயே உட்காந்துருக்கோம். ஒரு ஜன்னலில் வந்து இடம் பிடிச்சி நாங்கள் 2 பேரும் உட்காந்துருக்கோம். அப்பா கை ஒதுக்கி நீ ரொம்ப தள்ளி இருக்குமா, உன்னை காமிக்கணும்னு நினச்சா கை வலிக்கணும். நான் என்னை காமிச்சுக்கிறேன். அப்புறம் இப்போ மழை நின்னா நம்ம வீட்டுக்கு போக வேண்டியதுதான். அவ்வளோதான், நம்மளோட பிளான் கேன்சல். ஸோ நம்ம வீட்டுக்கு தான் போக போகிறோம். ஆனால் நல்லா தான் இருக்குது. யாராவது இந்த டீ கடைக்காரர் கூட அப்போவே போயிட்டாச்சு. நம்ம இப்போ வந்தாங்கன்னா இதை வாங்கி பிடிச்சி ஜாலியாக மழையை என்ஜாய் பண்ணிட்டு உட்காந்துருக்கலாம். ஏன்னு சொல்லுங்கள், நம்ம குட்டீஸ் இல்லை, அவங்க ஊரில் இருக்காங்க. 15 டேஸ் நம்ம நல்லா தண்ணி அடித்தோம். மழை வந்துச்சுன்னா இதை விட சூப்பராக இருந்திருக்கும். நம்ம தண்ணி அடிக்கணும்னு அவசியமே இல்லை. மழையிலேயே நல்லா காங்க்ரீட் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். பட் நமக்கு மழை வரவே இல்லை. நம்மளாக தான் 15 டேஸ் காலையிலையும் ஈவினிங்குமா தண்ணி அடித்தோம். அப்புறமா சைட் பை சைடு ஒர்க்கெல்லாம் பண்ணிட்டு தான் இருந்தோம். இப்போ ஜன்னலுக்கு வந்து கம்பி டிசைன் பண்ணியிருக்கோம். இது நல்லா இருக்கான்னு வந்து பாருங்கன்னு சொன்னாங்க, அதை தான் வந்து பார்க்குறோம். இதே மாதிரி கதவுக்கு சொல்லியாச்சு. இந்த மாதிரி கீழே உள்ள வேலைகள்லாம் ஸ்டார்ட் பண்ணிடலாம். கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து எலக்ட்ரிக்கல் ஒர்க்கும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதாவது ஃபஸ்ட்டு ட்ராயிங் பண்ணுறாங்க. எங்கெங்கே நம்மளுக்கு பிளக் பாயிண்ட் வரணும் அப்படிங்கிற மாதிரி ட்ராயிங் பண்ணியிருந்தாங்க. அதை வந்து ஒரு தடவை நம்மளை செக் பண்ண சொல்கிறாங்க. கரெக்டாக எல்லா இடத்துலையும் போட்டிருக்காங்களா அப்படின்னு நம்ம இப்போவே செக் பண்ணிட்டோம்னா நமக்கு அந்தந்த பிளக் பாயிண்ட் வந்து கரெக்டாக வந்துடும். இதை பார்க்குறதுக்காக தான் இன்றைக்கி நானும் ஷினோலும் வந்திருக்கோம். ஷினோல் வந்து ஊர்லேருந்து ரொம்ப நாள் கழித்து வந்திருக்கா வீட்டை பார்க்குறதுக்கு. என்ன சொல்கிறான்னு பார்க்கலாம். அப்பாடா, காங்க்ரீட் போட்டதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு இன்றைக்கி தான் வரும். என்ன மேலே இதான் அந்த ஒத்தக்கல்லா? மிதிக்க மாட்டேன் பாப்பா, இந்த ஒத்தக்கல்லை மிதிச்சிடாத சரியா? இதை வச்சு தான் நமக்கு அளவு தெரியும். இந்த செங்கல் தான் பாப்பு அப்பா சொன்னாங்க எடுத்துகிட்டு வந்து மேலே கொண்டு வந்து வைக்கணுன்ட்டு. பாப்பு, வீடு பிடிச்சிருக்கா பாப்பு? என்னாச்சு? இதில் தான் வார்ட்ரோப் வரப்போகுது. புரியுது. இதை வந்து எக்ஸ்ட்ராவாக கட்டிட்டாங்க. இதை என்ன பண்ணணும்னு யோசிக்கணும். வார்ட்ரோப் ஆக்கிடலான்ட்டு நம்ம இப்போ யோசிக்கிறோம். அவ்வளோ சின்ன வார்ட்ரோப் இல்லை, இந்த இடமும் வார்ட்ரோப்பாக தான் பாப்பா இருக்குது. இதை 3 செங்கலை தள்ளி அங்கே தள்ளி வச்சு மொத்தமாக வார்ட்ரோப்பாக வச்சுட்டா கையை உள்ளே விட்டு எடுக்கணும். பட் உன் பொம்மையெல்லாம் தூக்கி உள்ள வச்சிடலாம்ல. நீயும் ஒளிஞ்சு விளையாடணுன்னா உள்ளே போய் உட்காந்துக்கலாம். சிரிக்காத, சும்மா சொன்னேன். அப்படி பண்ணக்கூடாது. ஓகே தான், கரெக்ஷன் ஒன்றும் இல்லை.
பட்டு நம்ம கொஞ்ச நாள் பார்க்காததுக்கு முன்னாடி அந்த வீடை கட்டி முடிச்சிட்டாங்க. சரி ஓகே. இந்த ரூம்குள்ளே போய் பார்க்க முடியாதே பாப்பு, எல்லாமே போட்டு வச்சுருக்காங்க. திஸ் இஸ் அவர் கிச்சன். ஆமாம், டோர் வந்து ஓப்பன் கிச்சன் பாப்பு, நோ டோர். ஆமாம், ஐயே என் பிள்ளைக்கு என்னன்னே தெரில. கட்டி முடிச்சோன்னே பாரு, இதான் டைனிங் ஏரியா பாப்பு. தூக்கு, இந்த சின்ன எங்களையாவது தூக்குறியான்னு பார்ப்போம். என்ன பண்ண போற? எங்க? ஐயோ, எங்க எறிய போற? ஏன் பாப்பு, உனக்காக இவ்வளோ அழகான வீடு கட்டி தரோம், நீ என்னன்னா தூக்கிடுவேங்கிற என் மேலேயே. சும்மா சொன்னியா? உனக்கு பிடிச்ச தீம்லாம் இந்த ரூமை ரெடி பண்ணி தரேன், சரியா? உனக்கு என்ன பிடிக்கும்? பிங்கா பிடிக்கும். ஓகே. ப்ளூனா அழகான கலர். ப்ளூ அண்ட் க்ரீனா நல்லா இருக்கும். க்ரீன் ஒரு ரூமில் பிங்க்கிட்டு கலர் கலராக அடிச்சு வச்சுருவோம். ஓகே, அடிச்சிருவோம், சரியா? ஆனால் ஒன்று, நம்ம வீட்டில் ஒரு செங்கல் வச்சதுக்கே இவ்வளோ பிளான் பண்ணுறோம் பார்த்தியா? அங்கே பார்த்தியா பாப்பு, அந்த மணலில் ஒரு நாய் வந்து குழி தோண்டி, அதுதான் அதில் படுத்துருக்கும் போல. விழுந்துச்சுன்னா அது எலும்பி வரும் வெளியில். ரொம்ப மண் இல்லைல்ல, அதனால ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை பாப்பு. பாப்பு என்ன பண்ணுற? கல்லை உடைக்கிறியா? அப்போ நாளைக்கு ஒன்று வேலைக்கு கொண்டு வந்து விட்டுற வேண்டியதான். அதுதானே பாப்போம், நீ அவங்களை ஹெல்ப் பண்ணுவல்ல? இங்கே பாரு, அந்த வண்டியை பாரு பாப்போம். இதுவா டிராக்டரு? ரோட் ரோலர் இல்லையா? கரெக்ட் பாப்போம், உனக்கு எல்லாம் தெரியும். ஓகே, இன்றைக்கி வந்து என்ன ஒர்க் நடந்திருக்குன்னா, கீழே எலக்ட்ரிக் லைனுக்கு ட்ரா பண்ணுறதும், மேலே வந்து ஒத்த செங்கலும் வச்சுருக்காங்க. ஓகே பாப்பு, இல்லை எல்லா இடத்துலையும் ஒத்த செங்கல் வச்சாச்சு. நாளைக்கு இதுக்கு மேலே கட்டி எழுப்பிடுவாங்க. எப்படி பாப்போம், நீ ரொம்ப நாள் கழிச்சு பார்க்குறியே நம்ம வீடு ஆயிட்டா, ஒரு ஷேப் வந்துட்டா வீட்டுக்கு. ஆனால் பெட் மட்டும் போட. பெட் இன்னைக்கு நைட்டு இங்கே ஸ்டே பண்ணுறியா? ஏன்? பெட் இல்லை, அதனால பாப்பா இங்கே ஸ்டே பண்ண மாட்டாளாம். ஐயோ ஐயோ, இன்னும் நிறைய வேலை இருக்கு பாப்பு. இல்லையா? மாடி வரப்பேன் அடுத்துட்டு நம்ம திங்ஸ் நம்ம தான் அந்த வேலை போடணும். அதனால் அது கவுண்ட் ஆகாது. பாப்பு ரொம்ப நாள் கழிச்சு பார்க்குறா. ஏன்னா ஊருக்கு போயிட்டாலாம் 1 மந்த் ஜாலியாக ஊருக்கு போயிட்டு 2 தான் இருக்கு. அப்புறம் ஒரு 5 days கழிச்சு வந்து பார்க்குறா. அதானே பாப்பு? இப்போ பிடிச்சிருக்கா உனக்கு வீடு? எஸ், ஆனால் பெட் மட்டும் இல்லை. ஐயோ, வந்து பெட்டு மட்டும் இல்லை, இன்னும் நிறைய இல்லை. இங்கே செவரே இல்லை. அங்கே பாரு, நம்ம மேலே இருக்க வீட்டில் செவரே இல்லை. செவரு இருந்தால் தானே வீடாகும். ஐயோ, ஓகே பாப்பு, நீங்கள் நைட்டு படுக்க போறீங்கன்னு சொன்னீங்க நீங்கள். ஓகே பாப்பு, இந்த கல் எதுக்கு எடுத்து வச்சிருக்க? வீட்டுக்கு கொண்டு போக. ஓகே பாப்பு, வீட்டுக்கு லைட்டு போட்டாச்சு. இனிமேல் படுக்க வேண்டியது மட்டும்தான் மிச்சம். எங்கள் பாப்பா நைட்டு இன்னைக்கு இங்கே தான் ஸ்டே பண்ண போகிறா. நாயெல்லாம் வராது பாப்பு. ஐயோ, வெளிச்சம் மறைஞ்சிடுச்சு. உங்கள் அப்பா இவ்வளோ பெரிய வெளிச்சத்தையும் மறைச்சிட்டாங்க. எப்படி பாப்பு? நீயும் மறைப்பியா? இது எதுக்காக போட்டு வைக்கணும்? ஐயோ, ஏன் மறைச்சிட்டு இருக்கீங்க? ரூஃப் போட்டதுக்கப்புறம் வீடை இருட்டாக போடக்கூடாது, லைட்டு போட்டுக்கோங்கன்னு 2-3 பேர் சொல்லிட்டாங்களாம். அதனால் இப்போ டெய்லி நைட்டு வந்து இதை போட்டு வச்சுட்டு இப்போ கிளம்புறோம். நல்லா இருட்டிடுச்சு. ஆமாம், என்ன நல்லா இருட்டிடுச்சு. சரி போகலாம், டைம் ஆகிடுச்சு. இப்போ வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் திங்ஸ் எல்லாம் கொண்டு வந்து வச்சு கொஞ்சம் தூரம் கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. கீழேருந்து திங்ஸ் எல்லாம் எடுத்து வந்து வைக்கணுமா, அதனால் கொஞ்சம் டிலே ஆகுது. மற்றபடி கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக கட்ட தான் ஆரம்பிக்கிறாங்க.
கிரவுண்ட் ஃப்ளோர் நம்ம ரூஃப் போட்டதுமே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேயும் ஒர்க் நடக்கணும், அதே மாதிரி கிரவுண்ட் ஃப்ளோர்லேயும் ஒர்க் நடக்கணும். அப்போ தான் நமக்கு வீடு வந்து சீக்கிரமாக முடியும், இல்லைனா ரொம்ப இழுத்துட்டே போகும். ஸோ நம்ம கதவு ஜன்னலுக்கெலாம் சொல்லிடலாம், எலக்ட்ரிக்கல் ஒர்க்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிடலாம் கீழே. எல்லாத்துக்குமே அதுக்குள்ள க்யூரிங் டைம் கொடுத்து நம்ம பண்ணணும். கொஞ்சம் டிலே ஆனாலும் பரவாயில்ல, க்யூரிங் டைம் வந்து மட்டும் கொடுக்காம இருந்துடக்கூடாது, இல்லைனா நம்மளோட வீட்டில் வந்து வெடிப்பு விழுந்துடும். அதனால் நாங்கள் ப்ராப்பராக எல்லாத்துக்குமே க்யூரிங் டைம் கொடுத்தோம். தண்ணியுமே நல்லா ஊற்றினோம். எலக்ட்ரிக்கல் ஒர்க்குக்கு நம்ம வந்து அந்த ட்ரா பண்ணதெல்லாம் ஓகே சொன்னதுக்கப்புறம் ஒன் டே வந்து கட் பண்ணாங்க. கட் பண்ணதுக்கப்புறம் பைப்பெல்லாம் வாங்கி கொடுத்தோம். அதையுமே போட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க கிரவுண்ட் ஃப்ளோரில். ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வந்து செங்கல் கட்டு வேலை தான் நடந்துகிட்ருக்குது. அதுக்கப்புறம் நம்ம கதவு ஜன்னலுக்கெலாம் சொல்லியிருந்தோம், அதெல்லாமும் நம்ம சைட்டுக்கு வந்துட்டு கதவு எல்லாமே அந்த சைடில் இருக்குது. ஜன்னலுக்கெலாம் வந்து ப்ரைமர் வந்து அடிச்சிட்ருக்காங்க, செல்லாயிலும் அடிக்கிறாங்க, அதாவது கரையான் எதுவும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ரெண்டுக்குமே நாங்கள் மொத்தமாகவே ஆர்டர் கொடுத்து பண்ணிட்டோம். ஸோ இனிமேல் கிரவுண்ட் ஃப்ளோருக்குள்ளதை வந்து வச்சுட்டு ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்குள்ளதை பத்திரமா வைக்கணும். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.